இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026 வந்து வரப்போகுது. நம்ம 2025ல அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணி வச்சிருப்போம். சோ நம்ம கன்சிடர் பண்ணி வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே 2025ல இருந்து 26 வரைக்கும் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்கு. அண்ட் தென் நம்ம நிறைய ஸ்டாக்ஸ்ல லேட்டா தான் வந்து என்ட்ரி ஆயிருப்போம். லைக் வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயரோட ஸ்டார்டிங் வந்து இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணிருக்க மாட்டோம். இங்க மிட்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்போம். என்ன ரீசனால அப்படின்னா அப்பதான் மார்க்கெட் வந்து இறங்குச்சு ஐடி ஸ்டாக்ஸ்ல. சோ அதனால அந்த டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணிருந்தோம். சோ அங்க இருந்து இப்ப வரைக்கும் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு. சோ ஓவராலா இந்த வருஷத்துல நம்ம என்டர் ஆனது என்ன, அண்ட் தென் இப்ப இருக்க ரிசல்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் தென் டிவிடெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நமக்கு டிவிடெண்டோட சேர்த்து எவ்வளவு ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோல வந்து கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். நம்ம டோட்டலா 22 ஸ்டாக்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கன்சிடர் பண்ணிருப்போம். அதுக்கும் மேல வந்து இருக்கும். பட் ஆனா நான் 22 ஸ்டாக்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுதான் மேக்ஸிமம் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருப்போம்ன்றதுனால. சோ ஃபர்ஸ்ட் செக்டரா நம்ம வந்து பேங்கிங் செக்டரை வந்து எடுத்துக்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் வந்து ₹25 வந்து ஜனவரி மாசம் வந்து இருந்த பிரைஸா வந்து இருக்கு. இப்ப கரண்டா இருக்க பிரைஸ் வந்து ₹39 வந்து இருக்கு. சோ இங்க பிரைஸ் சேஞ்ச் ஆனது வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹13 வந்திருக்கு. இயர் டு டுடே ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55% வந்து இருக்கு. சோ இதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்ம வந்து அப்படின்னா ₹64 இங்க ஜனவரி மாசம் பிரைஸ். அதே மாதிரி இப்ப இருக்க கரண்ட் பிரைஸ் வந்து ₹83. சோ நமக்கு 29% வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு. இந்தசன் பேங்க்ல பார்த்தோம் அப்படின்னா 969க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தசன் பேங்க் வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அந்த டைம்லயுமே நம்ம வந்து 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிருப்போம். சோ அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 600 கிலோ வரைக்கும் போச்சு. பட் ஆனா இப்ப இருக்க கரண்டான பிரைஸ் வந்து 845 வந்து இருக்கு. சோ நம்ம ஓவராலா நம்ம போர்ட்ஃபோலியோ செக் பண்ணி பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் வந்து டாப்பான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. கோல்ட் ETF வந்து பாத்தீங்கன்னா அதை விட டாப்பான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்கு. அதுக்கு அடுத்ததான் மணப்புரம் பினான்ஸும் அப்புறம் ஹீரோ மோட்டோகாப்பும் வந்து வரும். அதுக்கு அடுத்ததான் ஃபார்மா செக்டர் வந்து கொஞ்சம் பிரஷர்ல இருக்கு. எஃப்எம்சிஜி கம்பெனியுமே பிரஷர்ல தான் இருக்கு. ஐடி கம்பெனிஸை பொறுத்தளவுமே இந்த வருஷம் ஃபுல்லா பிரஷரா இருந்தாலுமே நம்ம என்டர் பண்ண பாயிண்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் தான் வந்து இருக்கு.